அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தமிழ் வருட பிறப்பு என்பதனால் நான் இன்றைக்கி புது வானலில் தான் சமைக்கவே போகிறேன். ஏற்கனவே இருந்த நம்மக்கிட்ட வானல் எல்லாமே ஓட்ட ஒடிசல் பழைய பஞ்சாங்கமாக ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி நான் புது வானலில் தான் குழம்பு வச்சேன், பொரியல் வச்சேன், வடை பாயாசம் எல்லாமே அதில் தாங்க செஞ்சேன். பாயாசம் செய்யலை, வடை செஞ்சுருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சது எப்படின்னா, நான் எப்பவுமே இப்படி தான் படைப்பேன். முக்கணிகளுக்கு நம்மக்கிட்ட இல்லாததுனால ஒரே ஒரு கனியை வச்சு தான் படைத்தேன். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், காசு, ரூபா நோட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளையல், தாலி சரடு, மஞ்சள் குங்குமம், ஸ்வீட்டு, நம்மக்கிட்ட என்ன நகை இருக்குதோ அது, வெள்ளி செயினோ அதை வச்சு தான் படைப்பேனே. படைச்சிட்டு ஈவினிங் போல் கோயிலுக்கு தாங்க ரெடி ஆகிட்டோம். பக்கத்தூர் வேட்டவளத்தில் இன்றைக்கி லட்சதீபம், சித்திரை வருட பிறப்பு அன்னைக்கு பார்த்திங்கன்னா லட்சதீபம் நடக்கும். அதாவது எங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வருவாங்க. லட்சதீபம் அதுக்கு மேலே எரியும். நம்ம ஒவ்வொரு டைமும் இதை மாதிரி வருஷம் தீபம் ஏற்றிட்டு நம்ம வேண்டுதல் வச்சுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நிறைவேறுங்க. இன்றைக்கி நான் என்ன வேண்டுதல் வச்சுருக்கிறேன், அனைவரும் நல்லா இருக்க வேண்டும், நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அனைத்து செல்வங்களும் சந்தோஷங்களும் பெற்று நலமுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு விளக்கு போட்டுட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா சுற்றி பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக ஜகஜோதியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரதநாட்டியம், குட்டி குட்டி பசங்களாம் அழகாக பரதநாட்டியம்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இந்த கூட்டத்துக்குள்ளே போய் சாமியை பார்த்துட்டு உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே வேர்த்து வேசாரெலாம் போயிடுச்சு. சாமியெல்லாம் பார்த்துட்டு விபூதி குங்குமம்லாம் வாங்கிக்கிட்டு கடத்தெரு பக்கம் வந்துட்டு ஒரே இந்த மினிமினி பூச்சி நம்ம தலையை சுற்றி உக்காந்துருக்கிற மாதிரி ஒரு ரீத்து ஹேர் பேண்ட் வாங்கி போட்டுக்கிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது ரேட் என்னமோ பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். 50 ரூபாய்க்கு ஒர்த்தஃபுல்லான ஒரு கிஃப்ட்டு தான். அதுக்கப்புறம் என்னங்க, ஃபைனலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி யாருக்கெல்லாம் மூக்கு போகுதுன்னு தெரியல. தலை குளிச்சுட்டு நல்லா வாட்ட சாட்டமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.